பழமுதிர் சோலை முருகன் கோவில் உருவான கதை. பழமுதிர் சோலை என்பது முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 6வது படாய் வீடு, கடைசியாக கருதப்படும் புனித ஸ்தலம். இது மதுரைக்கு அருகிலுள்ள அழகர் மலையில் அமைந்துள்ளது. புராண கதையின்படி இங்கு முருகப்பெருமான் வள்ளி மற்றும் தேவயானை சமேதராக அருள்பாலிக்கிறார். இந்த தலத்துடன் தொடர்புடைய மிகவும் பிரபலமான கதை ஔவையார் கதை. ஒரு நாள் ஔவையார் சோலையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு சிறுவன் மரத்திலிருந்து பழங்களை தட்டி கொண்டிருந்தான். அவன் ஔவையாரிடம், சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டான். ஔவையார் சுடாத பழம் கேட்டார். பழம் தரையில் விழுந்ததும் ஔவையார் அதை ஊதி குளிர வைத்தார். அதைக் கண்டு சிறுவன் சிரித்தான். அப்போதுதான் ஔவையாருக்கு உணர்வு வந்தது. அந்த சிறுவன் சாதாரண குழந்தை அல்ல, முருகப்பெருமான் தான். இந்த கதை அறிவும் தாழ்மையும் பற்றிய முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. கோவிலின் சிறப்பம்சங்கள் 6 படை வீடுகளில் இயற்கை சூழலில் அமைந்த ஒரே மலைத்தலம். சோலை என்பதன் பொருள் பசுமை நிறைந்த காடு. கோவில் முழுவதும் இயற்கை வளம் சூழ்ந்துள்ளது. முருகன் வள்ளி தேவயானை இருவருடனும் அருள்பாலிப்பது இத்தலத்தின் தனிச்சிறப்பு. கல்வி, அறிவு மற்றும் புத்திசாலித்தனம் வேண்டி பலர் இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள்.